அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த மாலையிலும் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த இடத்தில் உங்கள் பட்டணத்தில் வந்து தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் தந்த கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என் அன்போடு கூட இந்த இடத்தில் அழைத்து என்னை பராமரித்து இந்த நாட்களிலே அவங்க பலவீனத்தின் நடுவிலும் கூட இருந்து போஷித்து ரொம்ப அருமையாக என்னை கவனித்து கொண்டு அன்பு போதகருக்காக என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு சகோதரிக்காக என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிள்ளைகள், சபையில் இருக்கிற மூப்பர்கள், மூத்தவர்கள், உங்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றி வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட அவங்க வீட்டின் பகுதியிலே போதகர் மூலியமாக என்னை அன்போடு அந்த அறையில் தங்க வைத்து அந்த இடத்தில் ஒரு நல்ல இளைப்பாறுதலை தந்து அன்பு சகோதரனுக்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவர் அதுக்கு ஏற்ற பலன்களை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் விளங்க பண்ணுவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். இந்த 3 நாட்களும் உங்கள் நடுவில் இருந்த இன்னைக்கு இதை முடித்து நான் பட்டணத்துக்கு கடந்து போகிறேன். அதுக்கு பிறகு நிறைய இடங்களிலே தொடர்ச்சியாய் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு தொடர்ச்சியாய் பயணம் பெறணும். தேவன் தம்முடைய இரக்கங்களின் கிருபைகளும் விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். ரொம்ப இறுதி நாளுக்குள்ளே நாம் கடந்து வருகிறோம். வேகமாய் சில காரியங்கள் நிறைவேறிய வருகிறது. ஒரு வார்த்தையில் எல்லாமே மாறிடும். அதை நல்ல கவனத்தில் வைத்துக்கொள்ளணும். தலைவர்கள், தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் சில காரியங்கள் தேசத்தில் மாறி போகுமானால் தேவன் சொல்வாரானால் எப்படி மாறும் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆகையால் ரொம்ப குறுகிய ஒரு வட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஒருவேளை இந்த முறை கடைசி அந்த இடத்துக்கு நான் வந்து போகலாம், அடுத்த முறை உங்களை பார்ப்பதுக்கு நேரம் கிடைக்குமோ இல்லைன்றது தெரியாது. ஆனாலும் தேவ சமூகத்தில் நம்மை நாமே இணைத்து இருதயத்தை தேவனுக்கு நேராய் திருப்பும்போது ஆண்டவர் தம்முடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில் விளங்க பண்ணி வழி நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். எனவே நிர்விசாரணமாக இருக்கக்கூடாது. அதாவது கேட்டுட்டு அப்படியே எப்படின்னா நம்ம வாழ்ந்து கொண்டே இருக்கலாம். அப்படி இருந்தீங்கன்னா கைவிடப்பட்டுருவீங்க. வேறு ஒன்றும் ஆக மாட்டீங்க, கைவிடப்பட்டுருவீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வாழப்போகிற வாழ்க்கை ரொம்ப நெருக்கமாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். எனவே நேரம் குறைவாக இருக்குது. நம்ம நேரடியாக கர்த்தருடைய வார்த்தைக்குள் நாம் போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறு திசை வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனும் தம்முடைய நாளிலே தோன்றுவார். அதற்கு முன்பு அவர் அநேகம் பாடுபட்டு இந்த சந்ததியினால் ஆகாதவன் என்று தள்ளப்பட வேண்டியதா இருக்கிறது. நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். மனுஷகுமாரனின் நாட்களிலும் நடக்கும். நல்லா கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். ஆண்டவர் 2 பேர் இந்த இடத்தில் நமக்காக காண்பிக்கிறார். 2 பேர் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஆண்டவர் 2 பேரை காமிக்கிறார். ஒன்று நோவா. இந்த நோவாவை சொல்லி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நோவாவின் நாட்களில் நடைபெற்றது போல் மனுஷகுமாரன் வரும் நாட்களில் நடக்கும் என்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நேற்று தினத்தில் கடைசி அந்த வசனத்தை வாசித்து தான் நாம் முடித்தோம். அப்படியானால் இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நோவாவின் நாட்களில் நடந்தது இப்போது நடக்கும். நோவாவின் நாட்களில் என்ன நடந்தது வாசிக்கலாம். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள். பெண் கொண்டு பெண் கொடுத்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. புரியுதா? ஜலப்பிரயாணம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. அப்போ நோவாவின் நாட்களில் நடந்த சம்பவங்கள் அங்கே துல்லியமாய் இயேசு சொல்லுகிறதை லூக்கா தன்னுடைய புத்தகத்தில் பதிவு செய்கிறார். இயேசு சொன்ன இந்த காரியத்தை, அப்போ நோவாவின் நாட்களில் நடைபெற்ற காரியம் இப்போது நடக்கதா இல்லையா என்பதை நீங்கள் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் நம்ம கண்களுக்கு முன்பதாய் நம்ம காலத்தில் நிறைவேறி வருகிறது நீங்கள் பார்க்கிறீர்கள். அதே போல இன்னொரு மனிதனை ஆண்டவர் காண்பிக்கிறார். லோத்தின் நாட்களில் நடைபெற்றதும் நடக்கும் என்பதாய் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. லோத்தினுடைய நாட்களில் லோத்தினின் நாட்களிலும் நடந்தது போலவும்
நடக்கும். நடந்தது போலவும் நடக்கும். ஜனங்கள் புசித்தார்கள், ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், விற்றார்கள், நட்டார்கள், நட்டார்கள், கட்டினார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். அப்படின்னா அப்படியே நடக்கும். ஆமென், அல்லேலூயா. வானமும் பூமியும் ஓய்ந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒரு நாளும் ஓய்ந்து போகாது. வானமும் பூமியும் ஓய்ந்து போனாலும் என்னுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஓய்ந்து போகாது என்பதை இயேசு கூறியிருக்கிறதை நீங்கள் நினைவு கூற வேண்டும். அப்படியானால் அப்படியே ஆகும் என்றால் அது அப்படியே நடக்கும் என்பதை நீங்கள் தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும். 2 காரியத்தை ஆண்டவர் சுட்டி காண்பிக்கிறார், 2 மனுஷனை காண்பிக்கிறார். 2 காலங்களும் வேற வேற காலங்கள். அப்போ 2 காலங்களிலும் நடந்த சம்பவங்கள் 2 சேர்ந்து மனுஷகுமாரன் வரும் நாட்களிலே நடக்கும் என்பதாய் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நோவா ஜலப்பிரளயத்தினால் அழிக்கப்பட்டவர், சோதம் குமாரா அந்த இடத்துல அக்கினினால அழிக்கப்பட்டது. நோவாவின் நாட்களிலே ஜலப்பிரளயம் வந்து எல்லா மனுஷர்களையும் அழித்து போட்டது. ஆனால் சோதம் குமாராலே லோத்தி நாட்களிலே அக்கினியும் கந்தகமும் வர்ஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது என்பதாக வேதத்தில் துல்லியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா தண்ணியில வரக்கூடிய அழிவும் வரும், அக்கினியில வரக்கூடிய அழிவும் வரும் என்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க பைபிள்ல எடுத்து நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா யோசுவாவின் நாட்களில் நீங்க பார்க்கும்போது ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தம் நடக்கும் போது யோசுவா ஜெயம் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கிறார். அவர் என்ன ஜெபிக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா, எங்களுக்கு சூரியன் இன்னும் கொஞ்சம் நேரம் அஸ்தமிக்க வேண்டும், காரணம் இவர்களை நாங்கள் ஜெயிக்க வேண்டும் என்று தேவனை கேட்கிறார். அந்த சம்பவம் எங்க எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னா யோசுவாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்க பார்ப்பீங்க அப்படின்னா யூதர்களின் கலாச்சாரத்தின்படி அவங்களுடைய கேலண்டர் 360 நாள் தான் இருக்கும், 360 டேஸ். ஆனா நம்மளுடைய இங்கிலீஷ் கேலண்டர்ல நீங்க பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்றது இங்கிலீஷ் கேலண்டர், ரோமன் கேலண்டர்ஸ். இந்த கேலண்டர்ல 365 நாள் இருக்கும். ஏன் 365 நாள் இருக்குது, அங்க 360 நாள் இருக்குது அப்படின்னாக்கா, அதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இந்த இடத்தில் இந்த யோசுவாவின் காலத்தில் ஆண்டவர் யோசுவாவின் ஜெபத்தை கேட்டார். ஆமென். யோசுவாவின் ஜெபத்தை கேட்டு ஒரு முழு இரவு சூரியனை நிற்க வைக்கிறார். ஒரு முழு இரவு சூரியனை நிற்க வைக்கிறாரு. நீங்க வாசித்து பார்க்கணும் 10ஆம் அதிகாரத்துல, அதுல நீங்க 8ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி அவர்களுக்கு பயப்படாயாக உன் கைகளில் அவர்களை ஒப்புக்கொடுத்தேன், உன் கையில் அவர்களை நான் ஒப்புக் கொடுப்பேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். காரணம், யோசுவாவை ஏன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு சொன்னா, யோசுவாவை ஏன் ஆண்டவர் நடத்துகிறார்னால், யோசுவா அப்படியே நியாய பிரமாணத்தை தன் இருதயத்தில் எழுதி கொண்டு அப்படியே நடக்க ஆரம்பித்து விட்டார். அவர் இடதுபுறமும் சாயவில்லை, வலதுபுறமும் சாயவில்லை. தேவன் அவருக்கு சொன்னபடியே நடக்க ஆரம்பித்ததனால்தான் யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னபடி அப்போதுதான் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் என்பதை தேவன் சொல்லுகிறார். அப்படியானால் அந்த நாட்களில் மோசேயின் நியாய பிரமாணத்தை அவர் தன் இருதயத்தில் எழுதி வைத்து கொண்டதினால் கர்த்தர் அவருக்கு ஜெயம் கொடுப்பாரானால், இன்றைக்கு இயேசு நமக்கு போதித்திருக்கிற போதனைகளை நாம் கை கொள்ள நம்மை அர்ப்பணிக்கும் போது அவர் நமக்கும் ஜெயம் கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென். மழை எல்லாருக்கும் வரும், வெயில் எல்லாருக்கும் வரும். இயற்கையாக வரக்கூடியது என்னது? எல்லாருக்கும் வரும். அவங்களுக்கு இருக்கிற சூரியன் நமக்கும் வரும், நமக்கு இருக்கிற சூரியன் அவர்களுக்கும் வரும். நமக்கு வரக்கூடிய மழை அவர்களுக்கும் வரும். ஆனால் ஆண்டவர் அந்தந்த காலத்தில் நியாயத்திற்கும் போது அவர்களுக்கு வர அழிவு இருக்கும் போது நம்மை தப்புவித்து பாதுகாப்பதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாயிருக்கிறார். ஆமென்.
அப்போ இந்த இடத்துல நீங்க பாப்பீங்கன்னா அதுல 12ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனை நீ கிபியோன் மேலும் சந்திரனே ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றான். தரித்து ஆண்டவர்கிட்ட கேட்டானா சூரியன் சந்திரனை பார்த்து பேசினானா? ஆண்டவர்கிட்ட போயிட்டு கர்த்தாவே இதை நிக்க வைங்க அப்படின்னு சொன்னானா? சூரியனை பார்த்து நில்லுங்கன்னு சொன்னானா? அப்போ இன்னைக்கு நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவரே இதை செய்யுங்க அத்தை செய்யுங்கன்னு இல்லை, இயேசுவின் நாமத்தில் இது நடப்பதாக அப்படின்னா அது வாய்க்கப்படும். ஆமென். எங்க மாறணும்னா நம்ம ஜெபம் மாறணும், நம்ம ஜெபத்தில் உச்சரிக்க வார்த்தைகள் மாறணும். ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, என்னை பின்பற்றுகிறவன் என்னிலும் பெரிதான காரியத்தை செய்வான், என்னை விசுவாசிக்கிறவன் என்னிலும் பெரிதான காரியத்தை செய்வான். ஊழியர்கள் மாத்திரமல்ல, விசுவாசிகளால் உண்டாகிற அடையாளம் என்றுதான் போடப்பட்டிருக்கிறது. இந்த யோசுவா தனக்கு இருக்கிற அதிகாரத்தை அவன் பயன்படுத்தினபடியால் சூரியனையும் சந்திரனையும் பார்த்து கட்டளையிடுகிறான். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, வாசிங்க. அப்பொழுது ஜனங்கள் அந்த சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்ட மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனும் நின்றது. இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் ஒரு அப்படின்னா இரவு 12 நேரம், பகல் 12 நேரம். ஒரு இரவு முழுவதும் 12 அவர் சூரியன் நிக்குது அப்படின்னா 12 அவர் இருந்த சூரியன் அஸ்தமிக்கணும். அடுத்த 12 அவர் அப்படி இருக்குது, திரும்ப அடுத்த 12 அவர் அப்படி இருக்குது. ஏன் அப்படின்னா அடுத்த நாள் பகல் வந்துருச்சு. அப்போ அந்த நாளில் 36 மணி நேரமும் இந்த சூரியன் அப்படியே நின்று இருக்கிறது. ஒரு சாதாரண மனுஷனாகிய யோசுவாவின் வார்த்தையை கேட்டு. காரணம், யோசுவா ஒரு மனிதனா இருந்தாலும் அவன் தேவனோடு கூட இருக்கக்கூடிய தேவனுடைய மனுஷனா இருந்தான். அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு அவனுக்கு, 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, மோசே உனக்கு எழுதி கொடுத்திருக்கிற நியாய பிரமாணத்தை நீ இரவும் பகலும் தியானிப்பாயாக, அது உன் இருதயமாக பலகையில் எழுதி கொள்ளுவாயாக, அதன்படியே நடக்க கவனமாய் இருப்பாயாக, அதை விட்டு இடது புறமும் வலது புறமும் சாயாமல் இருப்பாயாக, அப்போது நீ செய்வது வாய்க்கும், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னது மாத்திரம் இல்லாமல் பலன் கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். ஆமென். நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று தேவன் அவனுக்கு வாக்கு பண்ணினார். அந்த அதிகாரத்தை பெற்ற அவன், தேவன் மோசையின் அபிஷேகத்தை அவனுக்கு தந்து தொடர்ச்சியாய் வழிநடத்துகிற வேளையில் அவன் தேவனுக்கு தன் முதுகை காண்பிக்காமல் அவன் தேவனுடைய சமூகத்தில் எப்போதும் தரித்து நின்றார் என்பதாக அவர் சரித்திரத்தை வாசிக்கும் போது நாம் தெளிவாய் தெரிந்து கொள்ள முடிகிறது. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கட்டளையிடக்கூடிய அதிகாரத்தை ஒரு மனிதனுக்கு கர்த்தர் கட்டளையிட்டிருப்பாரானால் அந்த நாளில் அவர் யோசுவாவுக்கு தேவனாய் இருந்தால், ஆனால் இன்றைக்கு இயேசு நமக்காக இந்த உலகத்துக்கு வந்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை அவருடைய ஜனமாய் இல்லாமல் அவருடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டபடியால் அந்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் நம்மை நிற்க வைத்தவர்களுக்கு எவ்வளவு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருப்பார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அந்த அதிகாரத்தை அவர் பயன்படுத்துகிறார். நமக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணி பழக்கமாயிருச்சு. சில நேரத்தில் வரும்போது இயேசு பேதுருவின் மாமியார் வீட்டுக்கு போகிறாரு. அதாவது பேதுரு வீட்டுக்கு போகும்போது அவங்க மாமியார் ஜுரமாக இருக்கிறாங்க. இயேசு கை வைத்தார், அவங்களுக்கு ஜுரம் விலகிருச்சு. மன்றாடினாரா? சில பேருக்கு அப்படி ஆகாது. அவங்க மேலே கையை வச்சு நீ குணமாயிட்ட போ அப்படின்னாக்கா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா ரொம்ப நேரம் நீண்ட நேரம் என்ன பண்ணணும், அவங்களுக்கு என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு ஏற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு வார்த்தை சொன்னால் எல்லாம் மாறி போகும். ஆமென். அல்லேலூயா. அந்த 100க்கு அதிபதியை பாருங்க, அவங்க வேலைக்காரன்
பலவீனமா இருக்கிறான்னு இயேசுவை தேடி வருகிறாங்க. ரெண்டு பேரும் ரெண்டு வேற மாதிரி சொல்லுவாங்க. அத்தை அவன் இயேசு போனாரு, அவன் ஓடி வந்து நிற்க வச்சு என் வீட்டுக்கு வராதன்னு அவன் தேடி வரான் அப்படின்றத மத்தேயு எழுதுவார். மத்தேயு எழுதுகிறதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா மத்தேயு இயேசுவோடு கூட இருந்து எழுதினவர், அவர் இயேசுவோடு கூடவே பிரயாணப்பட்டவர். மத்தேயு எழுதுகிறார். அப்போ வந்துட்டு சொல்றாரு, இயேசு வரன்னு சொல்றாரு. இயேசு என்ன சொல்றாரு? வர. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் ஊழியம் செய்த இடத்துல அந்த 100க்கு அதிபதி அந்த ரோமர் அரசாங்கத்தினாலே இயேசு ஊழியம் செய்த இடத்துலெல்லாம் போய் அவரை பார்வையாளராய் கண்காணிக்கக்கூடியவராய் அவரை வைத்திருந்தார்கள். இயேசு செய்த அற்புதங்கள், இயேசு பிரசங்கித்த பிரசங்கங்கள் எல்லாவற்றையும் இந்த 100க்கு அதிபதி நல்லா கேட்டிருந்தார். அதனால தான் அவருக்கு இயேசுவின் மீது ஒரு நம்பிக்கை வருது. நம்பிக்கை வந்து இயேசுவை தேடி வருகிறார். வந்து என் வேலைக்காரன் பலவீனமா இருக்கிறான், நீங்க வந்து அவனை சுகப்படுத்தணும், நீங்க சுகப்படுத்தணும்னு சொல்றாங்க. அப்போ இயேசு உடனே சொல்றாரு, நான் வரேன், வா போலான்றாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, இல்லை இல்லை, நீங்க என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரவான் அல்ல, நான் பாத்திரவான் அல்ல. நான் ஒருவன் வா என்றால் வருகிறான், ஒருவன் போ என்றால் போகிறான். எனக்கு 100 பேரை என் கீழே அரசாங்கமே, அந்த நேரத்தில் ரோம அரசாங்கம் என் கீழே கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு தான் அவனுக்கு 100க்கு அதிபதியின் பேரு. ஆனால் நீர் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரவான் அல்ல, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அவன் சுகமாவான் என்ற நம்பிக்கை அவருக்குள் இருந்தது. ஆமென். இயேசு உடனே கேள்விப்பட்ட உடனே சீஷருங்க பக்கம் திரும்புறாரு. திரும்பிட்டு சொல்றாரு, பார்த்துக்குங்க, எவ்வளோ நாள் என் கூட சுத்திட்டு இருக்கிறீங்க, இன்னும் உங்களுக்கு கூட அப்படி ஒரு விசுவாசம் வரல. இப்படிப்பட்ட விசுவாசத்தை இஸ்ரவேலிலும் நான் பார்க்கவில்லை. காரணம், அவர் இஸ்ரவேலன் அல்ல. இஸ்ரவேலிலே அவர்கள் அந்த இடத்திலே அந்த ஜனங்கள் அடிமைப்படுத்தி வைத்திருந்தபடியால் அவர்கள் வேலைக்காக அந்த இடத்தில் வந்து பணி செய்து கொண்டிருந்தவர்கள். அவர்களுக்கு அந்த விசுவாசம் இருந்தது தவிர சொந்த ஜனமாகிய இஸ்ரவேலுக்குள்ள அந்த விசுவாசம் வரவில்லை என்பதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இயேசு சொன்னாரு, நீ போ, உன் வேலைக்காரன் சொஸ்தமாக்கப்பட்டிருக்கிறான். போயிட்டார். அவர் அப்படியே போகும்போது அங்கே போன அவங்க வேலைக்காரன் என்ன ஆகிட்டு இருக்கிறாரு? சுகமாயிட்டு இருக்கிறார். ஒரு வார்த்தை, அதை வந்து ஒரு சின்ன படமாக எடுத்திருக்கிறாங்க. அந்த படத்தில் அந்த காட்சியை எனக்கு காமிச்சாங்க, நான் பார்த்தேன். அதை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக டிஸ்கிரைப் பண்ணி எடுத்துருக்கிறாங்க. அந்த 100க்கு அதிபதி வந்து இயேசுவை கேட்குறாரு, முழங்கால் படிட்டு கேட்குறாரு. முழங்கால் படிட்டு கேட்ட உடனே சீஷரங்களை பார்த்து பேசி முடித்த உடனே, நீ போ, உன் வேலைக்காரன் சுகமாக இருப்பான் என்று அனுப்புகிறாரு. வார்த்தையை கேட்டு அவர் திரும்ப வெளியே போகும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த வேலைக்காரனுக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு போவார். கடையில் போய் வாங்குவார். இவர் ஆக்சுவலாக போய் கடையில் வாங்கினா அந்த நாட்கள்லேயே ஒரு அதிகாரி இல்லை, காசு கொடுக்க மாட்டார். ஆனால் என்ன பண்ணுவார்? காசு கொடுப்பார். அவங்களே ஆச்சரியமாக பார்ப்பாங்க. காசு வாங்கும் போது இப்படின்னு வாங்க. ஏன் அப்படின்னா, இவங்க காசு கொடுத்து வாங்குற பழக்கம் இவங்களுக்கு இல்லை. இவர் காசு கொடுப்பாரு பாருங்க, அவங்க அப்படியே ஆச்சரியமாக நிற்பாங்க. அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இயேசுவை சந்தித்த இவர் மனம் மாறினார் என்பதை சொல்லுகிறார்கள். ஆமென். இயேசுவை சந்திக்கிற போது நமக்குள்ள இருக்கிற பழக்க வழக்கங்கள் மாறி போக வேண்டும். நம்முடைய சுவாபங்கள் மாறணும், நம்முடைய எண்ணங்கள் மாறணும், நம்ம யோசனைகள் மாறணும். நம்ம உலக பிரகாரமான ஜனத்தோடு இருந்தாலும் நம்ம உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்பதாக வேதம் சொல்லுகிறது. நம்ம இந்த உலகத்துக்குரியவர்கள், இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அதுதான் நேற்று பிள்ளைங்கிட்ட சொல்லிட்டு போயிட்டே இருந்தேன். பாஸ்டர் பிள்ளைங்கிட்ட பேசும்போது சொல்லிட்டு போயிட்டே இருந்தேன். இந்த மீன் வந்து இருக்கிறது எந்த தண்ணியில் இருக்குது? எந்த தண்ணியில் இருக்கு? கடல் தண்ணி. எப்படிப்பட்ட தண்ணி? வாயில வைக்க முடியவே முடியாது, அவ்வளோ உப்பு இருக்கும் அதில். தப்பி தவறி கடல்ல போய் நின்று கொஞ்சம் தண்ணி வாயில போயிருச்சுன்னா தலை சுத்துற அளவுக்கு அந்த உப்பு கரிக்கும். அப்படி இருக்கும் அந்த தண்ணி. அந்த மீன் அந்த கடல் தண்ணியில் தான் இருக்குது. ஆனா ஒரே ஒரு புள்ளி உப்பு அதுக்குள்ள ஏறுவதே கிடையாது. அதே போல இந்த உலகம் பாவம் நிறைந்திருக்கிறது. இந்த பாவம் நம்மளை மேற்கொள்ளக்கூடாது, நாம் தான் அந்த பாவங்களை மேற்கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. இயேசு அற்புதங்களை செய்கிறதை வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த யோசுவா கட்டளை இடுகிறார், அவர் கட்டளையிடப்பட்டே நின்று போனது. அதுக்கு என்ன சொல்றாங்க? இந்த சூரியன் ஒரு ராவ் முழுவதும் ஒரு 12 மணி நேரம் அப்படியே நிக்குது. ஏன்னா சூரியன் நின்னா சந்திரனும் நிக்கணும். அப்போ இந்த பைபிள் எழுதப்பட்டிருக்கிறபடி நிறைய கான்ட்ரவர்சிலாம் வந்துச்சு. என்ன கான்ட்ரவர்சி வந்துச்சுன்னா, உலகம் தானே சுத்துதுன்னு சொல்றாங்க.
அது எப்படி சூரியன் நிற்குது சந்திரன் நிற்குதுன்னு சொன்னாங்க அப்படின்னா, சூரியன் நிற்குது சந்திரன் நிற்குதுன்னா ஆண்டவர் உலகத்தை நிற்க வச்சிருப்பாரு. உலகத்தில் நிற்க வச்சிருந்தா எப்படி நமக்கு ஆக்சிஜன் வரும்? சுத்தனா தானே ஆக்சிஜன் வரும். அதை நம்ம போய் கர்த்தர்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அவர் எது சொன்னாலும் ஆகும். ஆமென். ஏன்னா அதை உருவாக்கினவர் அவர் தான், அதை படைத்தவர் அவர் தான், அவருக்கு தான் எல்லாம் தெரியும். அவர் தான் உலகத்தின் அஸ்திபாரத்தை போட்டவர், இந்த பூமியின் அஸ்திபாரத்தை போட்டவர். போன வாரம் ஆஃபீஸில் உட்காந்துருக்கும் போது எங்களோட ஸ்டாஃப் நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பைபிள் விஷயத்தை பேசிக்கிட்டே இருப்போம். ஒருத்தரும் பேசிக்கிட்டே இருப்போம், அவங்கவுங்க எடுத்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் சில வசனத்தை ஆரம்பித்தேன்னா என் கூட உட்காந்து அவங்கவுங்க ஒரு புக்கு எடுத்துப்பாங்க. இல்லைன்னா அவங்கவுங்க மொபைல் ஃபோனை வச்சுக்கின்னு நான் சொல்கிற வசனத்தின் மேலே இங்கே இப்படி சொல்லுது அங்கே அப்படி சொல்லுதுன்னு எனக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன். அப்போது அந்த மாதிரி ஆராய்ஞ்சிட்டே இருப்போம். அப்போ சொன்னேன், நான் எனக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போது ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னாக்கா ஆண்டவர்கிட்ட நிலத்தை கேட்கணும். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நிலம் யாருதுற அப்படின்னாரு. நிலம் யாருது அப்படின்னா எனக்கு பதில் தெரில. நான் என்ன சொல்கிறேன், நிலம் யாருதுன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. அவங்கவுங்க வச்சுன்னு இருக்கிறாங்க ஆண்டவர். அவங்கவுங்களுக்கு எப்படி வந்துச்சு அது அப்படின்னாரு. அவங்கவுங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னா வாங்கியிருப்பாங்க. யார்கிட்ட வாங்கினாங்க அப்படின்னாங்க. அவங்களுக்கு முன்ன வித்தவங்கிட்ட வாங்கியிருப்பாங்க. அவங்க யார்கிட்ட வாங்கினாங்க? அவங்களுக்கு முன்ன வித்தவங்கிட்ட வாங்கியிருப்பாங்க. அவங்க யார்கிட்ட வாங்கினாங்க அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இலவசமாக கொடுத்தது எவனோ விற்க ஆரம்பித்தான், அதிலிருந்து இப்போ வித்துனே வரானுங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்குரியதை நான் மீண்டுமா எடுக்க வருகிறேன், இவைகள் எல்லாம் எனக்குரியது. ஆமென். ஆபிரகாமை கூட்டு போய் காமிக்கிறார், இந்த நிலம் பாரு, எந்த பக்கம் உனக்கு வேணும்னு சொல்ல அந்த பக்கம் எடுத்துக்கொண்டு சொல்கிறார். ஏன்னா அது அவருக்குரியது. ஆமென். அதனால தான் 1000 வருஷ அரசாட்சியில் நம்மளை இதே உலகத்தில் வச்சு விசாலமாய் வாழ வைப்பதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். இப்ப யோசுவா நிக்க வைக்கிறார். நின்று போயிருச்சு. அந்த நின்னுச்சு தெரியுமா? அதை நின்னுச்சு தெரியுமா? அதை நின்றுட்டதுனால இந்த நாட்களில் சில கணக்குகள் மாறித்தான். அதுக்கப்புறமா எசேக்கியேல் காலத்திலும் ஜெபிக்கும் போது சூரியன் 10 டிகிரி பின்னே வந்தது என்பதாக எழுதப்பட்டிருக்கோம். அந்த வசனத்தையும் உங்களுக்கு காண்பிக்கணும்னா காமிக்கிறேன். அதெல்லாம் நான் இப்போ பேசணும்னு எடுத்துகிட்டு வரல, நேரமாயிரும். ஆனாலும் அந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எசேக்கியேலை குறித்து வேதத்தில் எழுதியிருக்கும் போது அவர் காலத்தில் அந்த சூரியன் 10 டிகிரி பின்னால் வந்ததாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை யாராவது எடுத்தீங்கன்னா எடுத்து வாசிங்க, பரவாயில்ல. ஏசாயா 38:7 அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். இதோ 10 பாகம் பின்னிட்டு திருப்புவேன் என்றார். ஆமென். அப்போ சூரியனின் காரியம் அந்த இடத்துல திருப்பி வைத்திருக்கிறபடியால் இது 2 கால்குலேஷனும் போய் தான் நம்ம ரோமன் கேலண்டர்ல 5 நாள் எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு சொல்றாங்க. 5 நாள் எக்ஸ்ட்ரா இருக்குதுன்னு சொல்றாங்க. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்தும் போது 3.5 வருஷத்தை அவர் குறிக்கும் போது 1260 நாளாய் தான் அதை குறிக்கிறார். ஆகையால் அது 360 நாளாக தான் கணக்கு பார்க்கப்படுகிறது. அப்போ நம்ம போல 365 நாள் கணக்கு பார்ப்பது இல்லை. ஆகையால் வேதம் கம்ப்ளீட்டாக ஒரு கணக்கின் பிரகாரம் நடந்து வருகிறது. மனசாட்சியின் காலம் ஒரு 2000 வருஷம் முடியுது. நியாயப்பிரமாண காலம் கிட்டத்தட்ட 2000 வருஷம் முடியுது. அதாவது ஆதாம் முதல் கொண்டு மோசே நியாயப்பிரமாணத்தை வாங்குற வர 2183 வருஷமாக சொல்லப்படுது. அங்கிருந்து தொடங்கின இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் வரை, பழைய ஏற்பாடு இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் வரை இருந்தது. அந்த மரணத்தின் வரை நீங்கள் கணக்கு போட்டு பார்க்கும் போது 1900 சில்லற அந்த ஒரு நம்பர் வருது, அது எழுதி வச்சிருக்கிறேன். அவ்வளோ தூரம் வருது. அது ரெண்டும் கணக்கு போட்டு பார்த்தா ஏறக்குறைய 4000 வருஷம் வருது. 4000 வருஷம் 7 வருஷம் அந்தி கிறிஸ்து ஆட்சி அப்போவே உலகம் முடிஞ்சிருக்கணும். ஆனால் ஆண்டவர் கிருபையாய் இந்த காலத்தை நமக்கு என்று கொடுத்திருக்கிறார். அதுதான் இது கிருபையின் காலம் என்று அழைக்கப்படுகிறது. ஆமென். அப்ப இந்த கிருபையின் காலம் எவ்வளவு நாட்கள் இருக்கும் என்பதை எந்த டிஸ்கிரிப்ஷனும் பைபிள்ல இல்லை, எந்த தீர்க்கதரிசிகளும் அதை குறித்து சொல்லல. ஆனால் மனசாட்சியின் காலம் 2000 வருஷமா இருந்துச்சு, நியாயப்பிரமாண காலம் 2000 வருஷமா இருந்துச்சு. அப்படின்னா இந்த கிருபையின் காலமும் 2000 வருஷமாய் தான் இருக்குமானால் இயேசு கிறிஸ்து மரணத்தை சந்தித்து 2000 அதாவது அவர் கிமு 4 வந்தார். கிமு 4 வந்தார். 4 வந்தார்னா 33 வருஷம் எங்க வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிபி 30 வருது. கிபி 30 வருது. அந்த 33 வருஷத்துல அவர் மரிக்கிறார்னா கிபி 30 மரித்திருந்தா அவர் மரித்த நாள்ல இருந்து நம்ம கேலண்டர் பிரகாரம் இந்த 30வது வருஷம்
2000 வருஷம் ஆகுது. அப்போ இந்த 30வது வருஷம் 2000 வருஷம் ஆகுது அப்படின்னா 2023 இந்த யுத்தம் தொடங்கி இருக்குது. இந்த 7 வருஷம் இந்த யுத்தம் நடக்கணும் என்பதை வேதத்தில் ரொம்ப துல்லியமாகவும் தெளிவாகவும் போடப்பட்டிருக்கிறது. இந்த 7 வருஷம் நடக்க போகிற இந்த 3ஆம் உலகம் யுத்தம் முடிவிலே இஸ்ரவேல் எல்லாவற்றையும் இழந்து போகும். அந்த நேரத்தில் அந்தி கிறிஸ்து உள்ள பிரவேசிப்பான். அப்படி இந்த காரியம் எல்லாம் நடக்கிறதுக்கு முன்னே சபையாக நம்மை கண்ணிமிக்க நேரத்தில் மறுரூபமாக்கி கொண்டு தேவன் மத்திய ஆகாயத்தில் வைத்துக் கொள்வேன் என்பதை வேதத்தில் துல்லியமாய் சொல்லி இருக்கிறாரு. ஆமென், அல்லேலூயா. அப்போ இதுக்கு 2 பேர் காண்பிக்கப்படுகிறது. யாரை காமிக்கிறார்? ஒன்னு நோவாவை காமிக்கிறார், அடுத்தது லோத்தை காமிக்கிறார். இப்போ நோவா விஷயத்தை பார்க்க போறோம். நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்கள் வாசித்தீர்களானால் 21, 22, 23 வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 5, 21, 22, 23. ஏனோக்கு 65 வயதான போது 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்து, இப்போ தேவனோட சஞ்சரித்து கொண்டு, இதைத்தான் உங்களுக்கு சொல்றோம். தேவனோட கூட என்ன பண்ணணும்? சஞ்சரிக்கணும்னா வெறும் ஞாயிற்றுக்கிழமையில் வந்து ஆராதிக்கிறது மாத்திரம் இல்லை, 24 மணி நேரமும் தேவனுடைய தொடர்புக்குள்ளவே இருக்கணும். ஆமென். தேவனுக்கு பிரியமாகவே நடக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்துக் கொள்ளணும். இங்கே பைபிள் சொல்லுது, இவருக்கு 65 வயசில் யார் பிறக்கிறது? மித்துசுலா. யார் பிறக்கிறது? மித்துசுலா பிறக்கிறார். மித்துசுலா பிறந்த உடனே இவர் தேவனோட கூட சஞ்சரிக்கிறார். அப்படின்னா முதல் 65 வயசு இவர் யாரோட சஞ்சரிக்கல? தேவனோட கூட சஞ்சரிக்கல. ஆனா மித்துசுலா பிறந்த உடனே இவருக்கு ஒரு வெளிப்பாடு வருகிறது. என்னன்னா, அந்த காலத்துல ஆண்டவர் தான் பேருங்களை உணர்த்துவார் இவங்களுக்கு. அப்போ அந்த பேரை வைப்பாங்க. மித்துசுலா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன என்றனா, அவனுடைய காலத்தின் முடிவிலே அந்த காரியம் சம்பவிக்கும் என்பதாக அர்த்தமாய் சொல்லப்படுகிறது. அவன் காலத்தின் முடிவிலே அந்த காரியம் சம்பவிக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படின்னா மித்துசுலா சாகும்போது ஜலப்பிரயாணம் வந்து இந்த உலகத்தை அழிக்கும் என்று ஏனோக்கு தெரிஞ்சுக்கின உடனே தேவனோட சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறார். ஆமென். தேவனோடு கூட சஞ்சரிக்க ஆரம்பிக்கிறார். அவர் சஞ்சரித்து கொண்டே இருக்கும் போது 300 வருஷம் ஆன போது கர்த்தர் அவரை எடுத்து வைத்திருக்கிறார். அவர் இன்னும் இந்த உலகத்தில் மரணத்தை ருசி பார்க்கவில்லை. அடுத்த ஒரு ஆள் யார் ருசி பார்க்கல தெரியுமா? எலியா. அக்கினி மயமான குதிரைகளும் ரதங்களும் வந்து எலியாவை கொண்டு போய் ஆண்டவர் அங்க வைத்திருக்கிறார். காரணம், இவர்கள் 2 பேரும் உலகத்தில் சந்திக்க வேண்டிய மரணத்தை சந்திப்பார்கள். ஆனால் அப்போது சந்திக்கவில்லை. அவர்களை எடுத்து போய் ஆண்டவர் அந்த பரதேசியில ரொம்ப சேஃபா வச்சிருக்கிறார் என்பதை நாம் துல்லியமாய் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த காலத்தில் எடுத்துக்கொண்டு போனவர்களை எங்க வச்சார்னா, மேல் பாதாளம் இருந்துச்சு, கீழ் பாதாளம் இருந்துச்சு. என்ன இருந்துச்சு? மேல் பாதாளம், கீழ் பாதாளம். பாதாளம் என்றால் என்ன? இலைப்பாறுகிற இடம். என்னது? இலைப்பாறுகிற இடம். ஒருத்தன் செத்துட்டான் அப்படின்னா அந்த சரீரம் மண்ணுக்கு போயிருது. ஆவி கொடுத்த தேவனிடத்தில் போயிருக்கிறது. அந்த ஆத்துமா இருக்குது தெரியுமா, அது தேவனோடு கூட சஞ்சரித்த ஆத்துமாவா இருந்தால் அது மேல் பாதாளத்தில் இருந்தது. அப்படி தேவனோடு கூட நடக்கலன்னா அது கீழ் பாதாளத்தில் நியாய தீர்ப்பு நாளுக்காக வைக்கப்பட்டிருந்தது. எப்போது இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் காவலில் உள்ளவர்களோடு கூட இறங்கி பேசினார் என்று எழுதப்பட்டிருக்கிறதோ, அப்போ அந்த மரணத்தோடவே இவர்களை கொண்டு போய் மேல் பாதாளத்தில் உள்ள இருக்கிற எல்லாரையும் கொண்டு போய் பரதேசில தேவன் வைத்து விட்டார். ஆமென். பரதேசில தேவன் வைத்து விட்டார். இதுக்கு ஆதாரம் என்ன அப்படின்னா, 2 கல்லனுங்க கூட இருந்து அடிக்கப்படுறாங்கல்ல, 2 பக்கம் 2 கல்லனுங்க இருக்கிறாங்க. சரியா? இந்த பக்கம் ஒரு கல்லம், இந்த பக்கம் ஒரு கல்ல இருக்கும்போது அதில் ஒருத்தன் பரியாசம் பண்ணிகிட்டே இருப்பான். அவன் ராத்திரி முழுதும் அந்த சிறைச்சாலையில் இருந்திருப்பான். இயேசு அடிப்பட்டது எல்லாத்தையும் அவனுக்கு தெரியும், பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அவன் ஒரு சரித்திரம் இருக்குது. ஏன்னா மரியாள் வந்து குழந்தைய சுமந்து கொண்டு வரும்போது, சரித்திரத்தில் வாசித்தா தெரிந்தது, சுமந்து கொண்டு வரும்போது இவன் வழிப்பறி செய்ய முடியாது ஓடினான் அந்த இடத்துல. ஏன் வழிப்பறி செய்ய ஓடினானா, இவங்க கிட்ட நிறைய கோல்டு இருந்துச்சு. யார் கொடுத்தது? சாஸ்திரிகள் கொடுத்தார்கள். அதை இவர்கள் வைத்து பிரயாணப்படும் போது, ஏன்னா அன்னைக்கு இரவு என்ன சொல்றாங்கன்னா, ஏரோது வந்து
குழந்தைய கொலை செய்ய தேடுவான், எழுந்து எங்க போயிருங்க, எகிப்துக்கு போயிருங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ இவர்கள் எல்லாத்தையும் செலவு பண்ணல, வச்சிருந்தாங்க. அதை வச்சிருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு போகும்போது இவன் வழிப்பறி செய்ய வந்தான். வழிப்பறி செய்ய வரும்போது இவனால வழிப்பறி செய்ய முடியல. ஏன்னா அவளுக்குள்ள ஒரு தேவ பிரசனம் வெளிப்பட்டது. அப்போதான் இவன் 30 வருஷத்துக்கு முன்ன நடந்த ஒரு சம்பவத்தை நினைவு கூர்ந்து சொல்லுகிறான். ஆஹா, நம்ம போய் கொள்ள அடிக்கும் போது, நம்ம போகும்போது இந்த இடத்துல இவங்களை திருடணும்னு யோசிக்கும் போது முடியலையே, அவர்தானா இவர், 30 வயசுக்கு அப்புறமா இவர் வந்திருக்கிறார் என்ற ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள வந்தபடியால் இயேசுவை பார்த்தவன் கேட்ட வசனம் தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கும். ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நீர் நினைத்தருளும். அவன் எதை கேட்கிறான்? எதை கேட்கிறான்? ராஜ்யம். ஏன்னா இயேசு பரலோக ராஜ்யத்தை குறித்து ஏராளமான காரியத்தை பேசினார். ஆமென். இயேசு பிரசங்கத்தில் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசினார். ஆகையால் உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நீர் நினைத்தருளும். ஆனா இயேசு அவனுக்கு கொடுக்கிற பதில் என்ன? நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில இருப்பா. ஏன் தெரியுமா? இன்னும் யாரும் பரலோகத்துக்குள்ள போகவே இல்லை. எல்லாம் நமக்காக பரதேசில வெயிட் பண்றாங்க. நம்ம இல்லாம அவர்கள் பூர்ணர் ஆவதில்லை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமென். நம்ம அல்லாமல் அவர்கள் பூர்ணர் ஆவதில்லை. ஆதாம் முதல் கொண்டு இந்த நாள் வரை யாரெல்லாம் தேவனுக்குள்ள வாழ்ந்து நியாயப்பிரமாண காலத்தில் நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்து மரித்தார்களோ, இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி மீட்ட பிறகு சுவிசேஷத்தை கேட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு யாரெல்லாம் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவர் சொன்னபடியே பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற்று இந்த உலகத்தில் வாழுகிறார்களோ, அவர்கள் கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து மரித்தால், கிறிஸ்தவனாய் வாழ்ந்து மரித்தால் அல்ல, கிறிஸ்துவுக்குள் வாழ்ந்து மரித்தால் அத்தனை பேரும் எங்க போய் இளைப்பாடுறாங்கன்னா பரதேசில இளைப்பாடுறாங்க. யாரெல்லாம் தேவனுடைய பேச்சை கேட்காம நடக்கிறாங்களோ, ஆதியாகமத்திலிருந்து இந்த நாள் வரை அவர்கள் பாதாளத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். நியாய தீர்ப்புக்காக பாதாளத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப நல்லா புரிந்து கொள்ளணும். ஒருவேளை இயேசு வருவதற்குள்ள நம்ம மரணம் நேரிட்டாலும், யார் மரணம் எப்போ வரும் நமக்கு தெரியுமா? தெரியுமா? தெரியவே தெரியாது. நைட்டு படுத்தா காலையில் எழுந்திருக்கணுமான்னு நமக்கு தெரியல. நீங்களே உங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க. நைட்டில் தூங்குறீங்க. நீங்கள் தூங்கும் போது எப்படி இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு தெரியுதா? உங்களை யாருன்னா நீங்கள் தூங்கும் போது உங்களே நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? பார்க்க முடியாது. நீங்கள் நேசிக்கிற உங்கள் பிள்ளையை பெற்றெடுத்திருக்கலாம். அந்த பிள்ளையை ரொம்ப நேசிப்பீங்க. சின்ன குழந்தையா இருக்கும் போது நல்லா முத்தம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து வளர்ப்பீங்க. நீங்கள் தூக்கம் வரும்போது அந்த குழந்தைய பக்கத்தில் போட்டு தூங்கியிருப்பீங்க. நீங்கள் தூங்கின பிறகு அந்த குழந்தை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் நல்லா தூங்கிட்ட பிறகு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதனால தான் பைபிள் சொல்லுது, உன் தாய் கூட அப்படி தூங்கிடுவாங்க, ஆனா இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை. 24 மணி நேரமும் நம்மளை கண்காணிக்க அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவ்வளோ பாதுகாக்கிற தேவன் அவர். ஒரு நொடியும் நம்மளை விட மாட்டார். கர்த்தர் தம்முடைய இரக்கங்களின் கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணி வழி நடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அப்போ கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் எல்லாம் எங்க போறாங்க? பரதேசில போய் நிக்கிறாங்க. புரியுதா? அப்போ இன்னைக்கு நம்ம தேசத்திலையும் சரி நிறைய பேர் நான் இன்னைக்கு பரலோகம் போயிட்டு வந்தேன், நான் அவரை பார்த்தேன் இவரை பார்த்தேன்றதெல்லாம் பொய் சொல்றாங்க. ஆண்டவர் அப்படி சொல்லவே மாட்டார். ஆண்டவர் அப்படி சொல்லவே மாட்டார். வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏன்னா நம்ம இல்லாம அவர்கள் போறதில்லை. இந்த சிஸ்டம் சொல்றேன் கேளுங்க. பரதேசில கிறிஸ்துவுக்குள் மரிச்சா எல்லாம் பரதேசிக்கு போய் வெயிட் பண்றாங்க அவர் வர வைக்கும். அப்படி வரும்போது அவருக்குள் மரிச்சாங்க தெரியுமா, அவங்க எல்லாம் மீண்டும் உயிரோடு கூட எழும்புகிறார்கள். எழுந்து மறுரூபமாக்கப்படுகிறார்கள். அவர்கள் மத்திய ஆகாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறார்கள். பின்பு உயிரோடு கூட இருக்கிற நாம் ஒருவேளை நம்ம மரித்த லிஸ்ட்லயும் போலாம், இல்ல உயிரோடு கூட இருக்கிற லிஸ்ட்லயும் போலாம். ரெண்டுலயும் போவதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இனி காலம் செல்லாது. எல்லா காலமும் நம்முடைய காலங்களிலே நடந்து கொண்டிருக்கிறது. எல்லா சம்பவங்களும் நம்முடைய காலத்தில் நிறைவேறி கொண்டிருக்கிறதை நமக்கு முன்பதாக தேவன் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அப்போ நாம் என்ன பண்ணுவோம்? எல்லாம் போய் அந்த மத்திய ஆகாயத்தில் ஆட்டுக்குட்டியின் கல்யாணம், அவர் மணவாளன், நாம் மணவாட்டிகள். மறுரூபமாயிடுவோம். எப்படி ஆதாம் ஏவாளம் ஆதியில ஆண்டவர் படைத்தாரோ அப்படிப்பட்ட மறுரூபமாயிருவோம். மறுரூபமாயிட்டு அந்த நாட்களில் ஆதாம் ஏவாள் யார் என்று அவர்களுக்கு தெரிந்தது. ஆனா இப்போ யாருன்னே நமக்கு தெரியாது. நாம் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்போம். காரணம் வேதம் சொல்லுகிறது, ஆண் என்றும் இல்லை பெண் என்றும்
இல்லை, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பார்கள். ஆமென். இது எங்க சொல்லுது அப்படின்னாக்கா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிக்கும் போது, சதிசேயர்கள் வந்து இயேசுவை கேட்கிறார்கள். என்ன கேட்கிறார்கள்? ஒரு பெண் ஒருவனை திருமணம் செய்கிறார். திருமணம் செய்த பிறகு அந்த கணவன் மரித்து போகிறார். மோசையின் நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, அந்த பெண் அவங்க தம்பி அவளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லுது. அப்படி திருமணம் செய்து கொள்ளும் போது அவனும் மரித்து போகிறான். பின்பு அவனுக்கு இன்னொரு தம்பி இருக்கிறான், அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, அவனும் மரித்து போகிறான். இப்படி 7 பேர் நடக்குது. அப்போ பரலோகத்தில் வரும்போது அவள் யாருடைய மனைவியாய்? கொஞ்ச நாள் பொறுத்து 7 பேரையும் கல்யாணம் பண்றா. கேட்குறாங்க, மோசையின் நியாயப்பிரமாணம் பிரகாரம் அண்ணன் கல்யாணம் பண்ணி அண்ணன் செத்து போனா தம்பி அந்த மகளுக்கு வாழ்வை கொடுக்கணும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லுவாங்க, நெகோமி சொல்லுவாங்க ரூத்துக்கிட்ட பார்த்து, என் கரு செத்துருச்சு, நான் ஒரு புருஷனை அறிய, இனிமேல் எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, எனக்கு ஒரு குழந்தை பிறத்து உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க என்னால் முடியாது, அதனால் உங்கள் வீட்டுக்கு நீ போ. ஏன் அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்கன்னா, அவங்க ஆண் குழந்தைய பெத்தாத்த வலுத்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அந்த பிள்ளைய வாழ வைக்கணும் அவங்க. அதுதான் மோசையின் நியாயப்பிரமாணம். ஆனால் கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்த விஷயம். இப்போ இயேசு அதுக்கு அவர்களுக்கு பதில் சொல்லுகிறார். அந்த பதிலை மாத்திரம் நாம் வாசிக்க போகிறோம். 34ஆம் வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் வருகிறார்கள். மறுமையையும் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிறதிலும் அடைய பாத்திரங்களாக எண்ணப்படுகிறவர்களோ பெண் கொள்வதும் இல்லை பெண் கொடுப்பதும் இல்லை. வாசிங்க. அவர்கள் இனி மரிக்கவும் மாட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுந்த பிள்ளைகளாய் இருக்கிறபடியால் தேவ தூதருக்கு ஒப்பானவர்களுமாய் தேவனுக்கு பிள்ளைகளுமாய் இருப்பார்கள். ஆமென். உங்களுக்கு பதில் வந்துருச்சா? 1000 வருஷம், சில பேருக்கு 1000 வருஷம் அர்ச்சாட்சியில் கல்யாணம் பண்ணுவாங்களே. நான் கேட்பேன், ஏன்னா உலகத்தில் கல்யாணம் பண்ணி உதப்படுறது உனக்கு போதாதா? ஒரு கல்யாணம் பண்ணியே நீ இவ்வளோ ஒடுங்கி போய் உக்காந்து இருக்கிறீ, அது போதாதா உனக்கு? 1000 வருஷம் சர்ச்சில் வேறு கல்யாணம் வேறு வேணுமான்னு கேட்பேன். ஏன்னா அங்கெல்லாம் கல்யாணம்லாம் கிடையாது. கல்யாணம், சம்பந்தம், உறவுகள் எல்லாம் இந்த உலகத்தோடு முடிஞ்சு போகுது. எல்லாம் இந்த உலகத்தோடு முடிஞ்சிடும். நான் எப்பவுமே சொல்லுவேன், உங்களுக்கும் சொல்கிறேன், உயிரோடு கூடி இருக்கிற வரைக்கும் சாப்பாடு கொடுங்க. உயிரோடு கூடி இருக்கிற வரைக்கும் காஃபியா டீயா பால் குடிக்கிறாங்களா கொடுங்க. செத்த பெருகேட்டு போய் கல்லறையில் ஊற்றாதீங்க, யாரும் குடிக்க மாட்டேங்க. எங்கள் இடத்துல சொல்லுவேன், என்ன சொல்லுவேன் தெரியுமா? அவங்களுக்கு மாலை போடணுன்னு விரும்புறியா? அவங்களுக்கு பிறந்த நாள் தெரியுமா? இல்லை அவங்களுக்கு திருமண நாள் தெரியுமா? அங்கே போ, வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கிலலாம் போடாத. அன்றைக்கி போய் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லி நீ நல்லா இரு, இன்னும் வாழ்த்திட்டு வா. செத்த பிறகு நீ மாலை கொண்டு வந்து போட்டா அவங்க எழுந்து பிரைஸ் லார்ட், தேங்க்யூ, அந்த மாதிரி. ஆனால் அடுத்த போனோம் நீங்கள். இப்போ நீங்கள் போய் அந்த இடத்துல வந்து மாலை கொண்டு போய் அம்மா அப்படின்னு போட்டிங்கன்னு வை, அவங்க எழுந்து வாமா மாலை வாங்கின்னு வந்தியா அப்படின்னாங்கன்னு வை, அவங்க மேலேயே நீ விழுந்துருவேன், உன்னை பக்கத்தில் கட்டிடுவாங்க. புரியுதா சொல்கிறது? அதனால் எப்பவுமே எல்லாத்தையும் உயிரோடு கூடி இருக்கும் போது செய்யணும். உயிரோடு கூடி இருக்கும் போது அப்ரிஷியேட் பண்ணணும். நமக்கு என்ன சுவாபம் தெரியுமா? செத்த பிறகு தான் அவங்க மேலே நல்லது சொல்லுவாங்க தவிர, உயிரோடு கூடி இருக்கும் போது அவங்க செய்த காரியம் நல்லதுன்னு சொல்லவே மாட்டாங்க. எல்லாவற்றிலும் உயிரோடு கூடி இருக்கும் போது நாம் செய்ய பழக வேண்டும். உங்களுக்கு அந்த இழப்பு தெரியாது. செத்த பிறகு திரும்ப அப்படி மாதிரி ஒரு உறவு இந்த உலகத்தில் வராது. இந்த உலகத்தோட எல்லா உறவுகளும் முடியுது. எல்லாம் மனசில் வச்சுங்க. நிறைய பேருக்குள்ள ஒரு ஆர்குமெண்ட் என்ன தெரியுமா? ஏன்பா நீ பரலோகத்துக்கு வருவியா, நான் போயிடுவேனா? யார் போகிறாங்க யார் போவாங்க நம்ம முடிவு பண்ணவே முடியாது. முடிவு பண்ணுறவர் இயேசு கிறிஸ்து. ஆமென். முடிவு பண்ணுறவர் இயேசு கிறிஸ்து. அவருக்கு முன்னே உண்மையாக வாழணும், அவருக்கு முன்னே உத்தமமாக வாழணும், அவர் சொல்லுகிற காரியத்தை நடக்கணும். ஒருவேளை இந்த நாள் வரை, இந்த நொடி வரை நிறைய காரியத்தில் தவறி தப்பு செஞ்சிருக்கலாம். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. நீங்கள் மனம் திரும்பி ஆகணும்.
ஆண்டவர் வந்து சரீரத்தில் மாற்றத்தை செய்ய சொல்ல, உன் பழக்கத்தை மாத்திருன்னு சொல்லல. பழக்கத்தை சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்ன பண்றது, நம்ம இப்படிலாம் செய்யணும்னு பைபிள்ல சொல்லிடுச்சு, அதனால செய்யறேன் அப்படின்னு உள்ளத்துல வச்சு செஞ்சனாலும் அதுல மாற்றம் இல்லை. மாற வேண்டியது உன்னுடைய மனம். உன்னுடைய மனம் மாறினால் நீ எந்த நேரத்தில் எது நடந்தாலும் பரலோகத்தில் வந்து தேவனோடு கூட அந்த பரதேசில நிற்பாய். ஆமென், அல்லேலூயா. இப்போ இந்த இடத்தை, இந்த உலக வாழ்க்கை முடிச்ச உடனே கிறிஸ்துவுக்குள் மரிச்சா அவன் அங்க போய் இழைப்படுறான். சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டு ஆவி தேவனிடத்தில் போயிருது. அவன் கிறிஸ்து அல்லாதவனாய் மரித்தால் அவனுடைய ஆவி தேவனிடத்தில் போது, சரீரம் மண்ணுக்கு போது, அவன் பாதாளத்தில் வைக்கப்படுகிறான். அவன் காரியம் முடிஞ்சு போச்சு. அவன் ஏன் பாதாளத்தில் வைக்கப்பட்டிருக்கிறான் என்பதுக்கு இயேசு வரும்போது அவனுக்கு சொல்லுவார், எதுக்கு நீ பாதாளத்துக்கு போன என்பது அவங்களுக்கு தான் நியாய தீர்ப்பு, நமக்கு நியாய தீர்ப்பே இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தையை கீழ்ப்படிந்து நடந்தால், அவருடைய போதனைகளை கை கொள்வோமானால், மறுரூபம் ஆயிட்டனாக்கா நியாய தீர்ப்புக்கு தப்பிச்சிட்டோன்னு அர்த்தம். நியாய தீர்ப்புக்கு தப்பிச்சிட்டோன்னு அர்த்தம். அதுல தப்பிக்கணும்ன்றதை தான் சபையில உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறோம். மனம் திரும்பி தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழுங்கள். ஆமென், அல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல இந்த ஏனோக்கு மித்துசூலா பிறந்த உடனே நீங்க கணக்கெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த சப்ஜெக்ட். ரொம்ப நேரம் போயிடும். கரெக்டா மித்துசூலா வந்து வாழ்ந்த வாழ்க்கை வந்து 969 வருஷம். எவ்வளவு? 969 வருஷம். ஜலப்பிரயாணம் வந்தது வந்து நோவாவின் 600வது வருஷத்துல. ஒரு வருஷம் 14, அதாவது ஒரு வருஷம் 75 நாள் இவங்க படகுக்குள்ள இருக்கிறாங்க. பைபிள்ல அந்த டேட்டோ டைமோடு இருக்குது. ஒரு வருஷம் 75 நாள் அந்த படகுக்குள்ள இருக்கிறாங்க. இவங்க அந்த பேழைக்குள்ள இருக்கிறாங்க. புரியுதா? அதெல்லாம் கணக்கு போட்டு அதுக்கு பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா அவர் 348 சில்லற வருஷங்கள் உலகத்தில் அதுக்கு பிறகு அவர் வாழ்ந்திருக்கிறார். யாரு? நோவா வாழ்ந்திருக்கிறார். இந்த கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா ஜலப்பிரயாணம் 600வது வருஷத்துல வருதுல. ஏன்னா பைபிள் சொல்லுது இந்த ஏனோக்கு மித்துசுலாவை பெற்றான். மித்துசுலா 969 வயது வாழ்ந்தான். மித்துசுலா 187 வயது ஆன போது லாமேக்கை பெற்றான். லாமேக்கு 777 வயசு வாழ்ந்தான். அவனுடைய 182வது வருஷத்துல இந்த நோவாவை பெற்றெடுக்கிறார். அந்த கணக்கெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா ஜலப்பிரயாணம் எப்போ வந்ததுன்னா சரியா அவன் மித்துசுலா பிறந்து 969வது வயசுல அந்த ஜலப்பிரயாணம் கரெக்டா வருது. ஒரு வருஷம் அப்படியே ஒரு வருஷம் இப்படி போல சரியா நடக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவன் சொன்னது சொன்னபடியே நடக்கும். அதை ஒருவனால மாற்றவே முடியாது. அப்போ பேழை கட்டும் போதெல்லாம் இவர் இருக்கிறார். யார் இருக்கிறது? பேழை கட்டும் போதெல்லாம் மித்துசுலா இருக்கிறார். அவர் எங்க இருந்தாருன்னு யாருக்குமே தெரியல. இப்ப இந்த நோவாவுக்கு ஆண்டவர் திட்டத்தை அறிவிக்கிறார். என்ன அறிவிக்கிறார்? நீ எனக்கு முன்பதாய் இந்த சந்ததியில் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்களேன். இல்ல 1ல இருந்தே வாசிட்டு வாங்களேன். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது தேவகுமாரர் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது யாருன்னா இந்த விழப்பட்ட தேவதூதர்கள் இருக்கிறாங்க தெரியுமா? சாத்தானோடு கூட விழுந்த தேவதூதர்கள். இவர்கள் ஆண்டவர் படிச்ச பெண்கள், மனுஷகுமாரிகள் ரொம்ப அழகா இருக்கிறாங்கன்னு கண்டு அவர்கள் பெண்களை இச்சித்து இவர்களோடு கூட தவறான உறவில் ஈடுபட்டார்கள். அது நிமித்தமாய் ராட்சச மனிதர்கள் பிறந்தார்கள். ஏன்னா அந்த தள்ளப்பட்ட தேவதூதர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யோசிக்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க. தேவதூதர்கள் எல்லாம் வந்து பயங்கரமானவங்க. புரியுதா சொல்றது? சிம்சோனுக்கு கர்த்தர் பலன் தந்திருந்தார். ஒரே ஒரு கழுதையின் தாடை எலும்பினால் எத்தனை பேரை கொன்னாரா? 1000 பேரை கொன்னார். எத்தனை பேரை கொன்னாரு? யோசித்து பாருங்க. 1000 பேரை கொன்றார். ஒரு மனுஷனுக்கே அந்த பலத்தை தேவன் தர முடியுமானால் தேவ தூதர்களை யோசித்து பாருங்கள். அவர்கள் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. நார்மலாக வந்து உட்காரவங்கன்றல, அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தே வேற, அவங்களுடைய பலனே வேற. அவர்கள் தேவனோடு கூட இருக்கக்கூடியவர்கள். ஆமென், அல்லேலூயா.
அப்போ இந்த இடத்துல அவர்கள் அப்படி செய்ததுனால வாசிங்க. அப்போது கர்த்தர் என் ஆவி என்றைக்கும் மனுஷனோட போராடுவதில்லை. யாரோட போராடுறதில்ல? யாரு மனுஷங்க? யாரு நம்மளோட என்ன பண்ண மாட்டாரா? ஏன்னா அவருக்கே போராடி ஜெயிக்க முடியல. அவருக்கே போராடி நீ ஜெயிச்சிட முடியுமா? அவரே முடியலன்னு விட்டாரு, நீ ஏன் போராடுனுங்கிற? யாரையும் மாற்ற முடியாது. அவங்க தப்பாக இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா நீங்கள் சண்டை போட்டு பிரயோஜனமே இல்லாது இன்னும் அதிகம் தான் ஆகும். நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். அவர் எல்லா காரியத்தையும் அவர் மாற்றி அமைப்பார். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் சிதறி இருக்குது. ஆண்கள் ஆட்டம் பெண்கள் ஆட்டம் நிறைய இடங்களில் சிதறி போய் இருக்கிறாங்க. இதெல்லாம் மாறணும்னா நம்ம அவங்களோட சண்டை இட்டால் சண்டை நிறையா தான் ஆகும் தவிர, ஆனால் அது குறைவதா இல்லை. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சம்பவங்களை பார்க்கும் போது, தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது, அவர் தான் இருதயங்களை திருப்புகிறவர். ஆமென். அவரால் இருதயத்தை கடினப்படுத்த முடியும், அந்த இருதயத்தை லகுவாகவும் மாற்ற முடியும். ஆமென். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மனுஷனோட என்ன பண்ணுறதில்ல, போராடுறது இல்லைப்பா. உங்கள்கிட்ட போராட மாட்டேன். இன்னைக்கு கூட நம்ம கூட அவர் போராடுறது இல்லை. நன்மையும் தீமையும் நமக்கு முன்னே வச்சிருக்கிறாரு. நன்மை தெரிஞ்சால் பரதேசில் வந்து நிற்கிற, நான் வரும்போது என்னோட வர, ஆட்டுக்குட்டியின் கல்யாணத்தில் நிற்கிற, அதுக்கப்புறமா உன்னை கொண்டு வந்த 1000 வருஷம் இந்த உலகத்தில் நான் வாழ வைக்கிறேன், அதுக்கப்புறமா நித்தியமாக என்னோட கூட இருக்க போகிறேன். தீமையை செஞ்சினா பாதாளத்தில் வைப்பேன், நான் வருவேன், வரும்போது உன்னை நியாய தீர்த்து உன்னை சிறைச்சாலையில் வைத்து, அதுக்கு பிறகு என் பிள்ளைங்க இங்கே 1000 வருஷம் வாழ்வாங்க, அந்த வாழ்க்கை முடிஞ்ச உடனே உன்னெல்லாம் விடுவிச்சு உங்களை எல்லாரும் நீங்களாக போய் நெருப்பில் விழுந்தீங்கன்னா என்ன ஆக மாட்டீங்க, விழ மாட்டீங்க. ஏன்னா நரகம் என்பது அக்கினியும் கந்தகமும் எரிகிற இடம் என்பதை வேதத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அங்க அழுகையும் பற்கடிப்பும் உண்டா இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இடம். அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்களா, தேவ தூதர்கள் தள்ளுவார்களாம், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா இப்போ நெருப்பை பார்த்து போய் உழு அப்படின்னா விழுந்துருவீங்களா? என்ன பண்ணுவாங்க, அப்படியே பெரிய பெரிய குரூப்பாக இழுத்து உள்ள தள்ளி விடுவாங்க. அதோடு அது சீலாக்கப்படும். நித்தியமான பரலோகத்தில் தேவனுக்காக வாழ்ந்தவர்கள் போயிடுவாங்க, நித்தியமான அக்கனிக்குள்ள தேவனோடு இல்லாதவர்கள் போய்விடுவார்கள். முடிஞ்சிச்சு. புதிய வானம் புதிய பூமி உண்டாகுது பைபிளில். அந்த புதிய வானம் புதிய பூமியில் மீண்டமாக மனுஷனை படிப்பேன் ஆண்டவர் சொல்லவே இல்லை. மனுஷனை படிப்பறதுக்கு முன்னே ஆண்டவர் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியை சும்மா தான் வச்சுருந்தார். இந்த சாத்தா வந்து அதை ஒழுங்கின பட்டுந்தனால தான் மனுஷனை படித்து, சாத்தா என்னவா இருந்தா, துதியின் தூதன், அதுக்கு பிரதான தூதனாக இருந்தான். துதிக்கு என்னவா இருந்தான், அவன் பிரதான தூதனாக இருந்தான். இப்போ அவனோடு கூடி இருந்த 1/3 உலகத்தில் என்ன பண்ணிட்டாங்க, அவர்கள் தள்ளப்பட்டார்கள். வான மண்டலத்திலே அவர்களுடைய ஆட்சி அவர்கள் அமைத்திருக்கிறார்கள். வான மண்டலங்களிலே அவர்கள் வாசமாக இருக்கிறார்கள். எப்படி தேவன் பரலோகத்தில் வந்து இந்த உலகத்தில் செயல்படுகிறாரோ அப்படி அவன் வான மண்டலத்தில் வந்து இந்த பூமியில அவன் செயல்பட்டு தேவன் உருவாக்கக்கூடிய எல்லாவற்றையும் நாசனம் பண்றான். ஏன்னா பைபிள்ல நமக்கு யோவான் 10:10 சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவே வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வரானான நானும் உங்களுக்குள் ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்திருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. பரிபூர்ணம் என்பது என்ன, நம்ம நித்தியமாய் தேவனோடு கூட போய் பிரவேசிப்பது. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை. ஆண்டவர் போராடவே மாட்டார். எல்லா நன்மை தீமை நமக்கு முன்னே இருக்கு. உன்னை ப்ரெஷர் கொடுக்க மாட்டார், ஃபோர்ஸ் கொடுக்க மாட்டார். நான் இன்னைக்கு உங்களுக்கு தேவனுடைய ஊழியக்காரனா சொல்கிறேன், உங்களுக்கு வந்து பயம் கொடுக்கணும், நீங்கள் பயம் பொருத்தணும். பயத்தினால் ஆண்டவரை பின்பற்றாதீங்க, அன்பினால தேவனை பின்பற்றுங்கள். ஆமென். ஐயோ இப்படிலாம் நடக்கும் போதாமே, நான் அப்படி பண்ணக்கூடாதாமே, இப்படி பண்ணக்கூடாதாமே, அப்படி இல்லை. ஆண்டவரே நீர் எனக்காக உன் ஜீவனை கொடுத்திருக்கிறீர், எனக்கு ஒரு நல்ல நித்தியமான வாழ்க்கையை வச்சிருக்கிறீரு, அதை சுதந்திரிக்கணும்னா இதெல்லாம் நான் பின்பற்றணும்னு எனக்கு எழுதி என் கையில் குடிச்சிருக்கிறீங்க, அதன்படியே நடக்க எனக்கு உதவி செய்வீராக. ஆமென். அதனால தான் இரவும் பகலும் இந்த வசனத்தை தியானிக்கிறவன் பாக்கியவான், பாக்கியவான். ஆண்டவர் தம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணி தெளிவான பாதையில் அவர் நம்மை வழிநடத்துவதற்கு அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். தேவனோடு கூட இணைந்து வாழ்வதற்கு நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவரோடு நடப்பதற்கு நம்மை நாமே அர்ப்பணித்துக் கொள்ளும் போது ஆண்டவர் தம்முடைய இரக்கங்களின் கிருபைகளை நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணி தெளிவான பாதையில் நம்மை வழிநடத்திடுவார், தெளிவான பாதையில் வழிநடத்திடுவார். அப்போ இந்த வாழ்க்கையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்.
தேவன் உங்களை வழிநடத்தணும்னு விரும்பினா சாத்தான் வந்து கலைகளை விதைச்சு கொண்டே இருப்பான், தீமையான வழிகளை காமிச்சு கொண்டே இருப்பான், தீமையானவங்களை உங்களை தேடி வர சொல்லுவான், உங்கள் மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுவான், உங்கள் பார்வையை டிஸ்டர்ப் பண்ணுவான், உங்கள் எண்ணத்தை டிஸ்டர்ப் பண்ணுவான். அப்படி நீ டிஸ்டர்ப் ஆகும் போதெல்லாம் நீ இயேசுவை பார்த்து உங்கள் ரத்தத்தினால் கழுவிருங்கப்பா, உங்கள் ரத்தத்தினால் கழுவிருங்கப்பான்னு கேட்கும் போது, இப்போது இங்கே மீட்டிங்க்கு வரும்போது முகம் கழுவிட்டு வந்தீங்களா இல்லையா? கழுவிட்டு வந்தீங்களா இல்லையா? இப்போ உங்கள் முகம் சுத்தமாக இருக்குதுன்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? இப்போ ஒரு டிஷ்யூ எடுத்து இப்படி தொடச்சி பார்த்தா என்ன இருக்கும்? அது என்னது? பொல்யூஷன், என்வாயரமெண்ட் பொல்யூஷன், கருப்பாக இருக்கும். நீங்கள் யாரை தொச்சாலும், நானே எனக்கு தொச்சாலும் அது என்ன வரும்? இவன் நான் அழுக்கு நானாக பண்ணின்னு வந்தேன். உலகத்துக்குள் வந்தால் என்ன நடக்குது? அழுக்கு தானாக நம்ம மேலே வருது. இந்த அழுக்கு இருக்கட்டும், அப்படியே விட்டுறோமா? இப்போ வீட்டுக்கு போனோன்னே என்ன பண்ணுவோம்? முகத்தை அது சுறுசுறுப்பானவங்க, சோம்பேறிங்க அப்படியே போய் படுத்துக்குவாங்க. புரியுதா? சுறுசுறுப்பானவங்க என்ன பண்ணாங்க, என்ன டயர்டு இருந்தாலும் முகத்தை என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் க்ளீன் பண்ணி டவுலில் துவைச்சிட்டு அதுக்கப்புறமா தான் போய் சாப்பிடுவாங்க. இல்லைன்னா சில பேர் அப்படியே போய் கையை. அப்போ அழுக்கு நம்ம போய் அழுக்கில் விளையாடணும்னு அவசியம் இல்லை. தானா உலகத்துக்குள்ள இந்த தூசி எழும்பி நமக்கு வருது. உலகத்துக்குள் போகும்போது உன் எண்ணங்கள், உன் சிந்தைகள், உன் கண்ணின் பார்வைகள் எல்லாம் தடமாறும். அப்படி தடமாறுதுன்னு நீ உணர்ந்த உடனே நீ வேண்ட வேண்டிய காரியம் ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட்டு உங்க ரத்தத்தினால் என்னை சுத்திகரிங்கப்பா அப்படி நீ கேட்கும் போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரிக்கிறது. அவர் ரத்தத்தினால் உன் இருதயம் சுத்திகரிக்கப்படுகிறது, உன் பார்வை சுத்திகரிக்கப்படுகிறது, உன் எண்ணங்கள் சுத்திகரிக்கப்படுகிறது. அப்படி நீ அப்பப்போ உன்னை சுத்தம் பண்ணி வைத்துக் கொண்டே இருப்பீனாக்கா நிச்சயமா எக்கால சத்தம் உன் காதுல கேட்கும். என்ன நடந்தாலும் அவர் சமூகத்தில் நீ நிற்பதற்கு கர்த்தர் உதவி செய்ய அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். இந்த நோவாவுக்கு சொல்றாரு, மனுஷனோடு நான் போராடுறது இல்லை. வாசிங்க. அவன் மாம்சம்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அவன் இருக்க போகிற நாட்கள். இதை ரெண்டு விதமா வியாக்கானம் பண்ணலாம். என்ன சொல்லலாம்னா, ஆண்டவர் ஒரு மனுஷன் வாழறதுக்கு 120 வருஷத்தை அவ்வளோதான்றதை முடிவு பண்ணியிருக்கலாம். அதுக்கு முன்னே எவ்வளோ இருந்துச்சுன்னா, முதல் மனுஷன் படிக்கும் போது அவனுக்கு வயசு ஆயுசெல்லாம் தேவன் குறிப்பிடல. இப்போ இந்த சாத்தான் தள்ளப்பட்டான்னு சொன்னேன் தெரியுமா? அவன் மேலேருந்து தள்ளப்பட்டான், அவன் சிங்காசனத்தை அங்கே அமைச்சு என்ன பண்ணான், ஆண்டவர் உண்டு பண்ணி வச்சிருந்த இந்த வானத்தையும் பூமியை என்ன பண்ணான், இந்த பூமியை வந்து நாசனம் பண்ணிட்டான். அதனால தான் பைபிள் சொல்லுது, இந்த பூமி ஒழுங்கினமும் வெறுமையாக இருந்தது அப்படின்னு சொல்லுது. அத்தை சரி ஆண்டவர் உருவாக்கினது இப்படி ஆயிடுச்சுன்னு பார்த்த உடனே அதை வந்து ஆண்டவர் சரி பண்ணுறாரு. சரி பண்ண பிறகு இதை இப்படியே விட்டோம்னா அவன் திரும்ப வந்து என்ன பண்ணுவான், திரும்ப வந்து ஒழுங்கினமாகவும் வெறுமையாய் மாற்றுவான். இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, மனுஷனை தன்னுடைய சொந்த சாயலாய் உருவாக்குகிறார். ஆமென். தன்னுடைய சொந்த சாயலாய் உருவாக்குகிறார். அவனை உருவாக்கி அவனை நிற்க வைத்து ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் என் துதியை. இப்ப யாருடைய வேலையை நம்ம பார்க்கிறோம்? யார் செஞ்ச இந்த வேலையை நம்ம பார்க்கிறோம்? இப்போ லூசிஃபர் செஞ்ச இந்த வேலை இப்போ யாருக்கிட்ட இருக்குது? இப்போ அவன் வேலையை நம்ம எடுத்துக்கணும். அவன் சும்மா இருப்பானா? அவன் நோண்டிக்கிட்டே இருப்பான் நம்மளை. என் வேலையை ஒன்று கொடுத்துட்டாங்க, நீ செய்வியா? எப்படி பண்ணுறேன்னு பார்க்குறேன், நீ எப்படி துதிக்கிறேன்னு பார்க்குறேன். அதனால தான் இந்த இடத்துல வந்து ஆராதனைலாம் பண்ணும் போது வாயை திறந்து துதிங்க ஸ்தோத்திரன்னா சில பேர் பாட்டு பாடுங்க கை தட்டுக்குன்னா, இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சு. யாருன்னா ஒருத்தர் சத்தமாக நல்லா கை தட்டி பாடினாங்கன்னா சில பேர் யோசிப்பாங்க, நான் கூட முன்ன அப்படித்தான் இருந்தேன், இப்போ ரொம்ப டீசென்ட் ஆயிட்டேன். கர்த்தரை துதிப்பதில் நிற்க வைக்கவே கூடாது. உன் துதி அவருக்கு ரொம்ப பிரியம்.